எனக்கு ஒசி வேலன் சார் வீடு எங்க இருக்கு? ஏன்பா செல்வம், சொல்லுங்க. அழுகுன மூட்டை அண்ணாச்சி. நம்ம வேலன் சார் வீட்டை கட்டி வந்திருக்காரு பாரு. வேலன் சார் வீடு விற்கிறது இல்லையா? சுடுகாடு பக்கத்தில் புறம்போ கடை ஒரு 1/2 கிரவுண்ட் இருக்குது. அது வேணா பார்க்குறாரா கேளுங்களேன். ஏன்பா அட்ரஸ் கேட்டு வந்திருக்காருப்பா அவரு. ஓ அட்ரஸா? எதுக்கு வேலன் சார் வீடு? ஏன்னா கட்லி பீரு இறக்க உனக்கு கூப்பிட்டாங்களா? போன வாரம் வந்து என் தங்கச்சியை பொண்ணு பார்த்து போனார்ல. என்னது உனக்கு தங்கச்சா? ஏண்டா நீ பிறந்த உடனே உங்க அப்பா வாழ்க்கையை வெறுத்து இருப்பானே, அப்புறம் இன்னும் சந்தோஷத்துல இன்னொரு குழந்தை பெத்துக்கனா? நான் தான் இப்படி என் தங்கச்சி கிளி மாதிரி இருப்பா. கிளி மாதிரியா? ஆமா. கிளி மாதிரி இருந்தா கூண்டு செஞ்சு கிளி ஜோசியம் பாருங்கடா. அதை விட்டு என்ன கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்க? என்ன அட்ரஸ் கேட்டா கோபப்படுதியே? தங்கச்சி வாழைப்புற விட்டு அண்ணன் விசாரிக்கப்படாதா? ஆமாமா, தங்கச்சி வாழ போதுன்னா விசாரிச்சு தானே ஆகணும். நீ என்ன பண்ற, இந்த பக்கமா போய் ரைட் எடுத்தினா ஒரு சிவன் கோயில் வரும். திரும்ப லெஃப்ட் எடுத்து ரைட் எடுத்தினா ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் வரும். மறுபடியும் லெஃப்ட் எடுத்து ரைட் எடுத்தினா ஒரு சோடா கடை இருக்கும். அதுக்கு ஆப்போசிட் தான். ஓ எதுதாப்லையா? இல்ல தலைப்புள்ள போடா அந்த பக்கம் தான். ஏய் ஸ்ட்ரைட் ஸ்ட்ரைட் ஸ்ட்ரைட். ஏய் டெம்பிள் 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 கன்ஸ்ட்ரக்ஷன். ஏய் ரைட்ல மேடம் பையல எழுதுவல. ஒழுங்கா சொல்லு. அட்ரஸ் தெரியுமா தெரியாதல? அட்ரஸ் கேட்டது நாள வாயை மூடிட்டு போல. ஏய் லெஃப்ட்ல இல்ல சொன்னா கேட்டு ஓட்டம்ல. யாமல சீவன வாங்குற? ஏய் ஸ்டாப். எப்படி ரைட்ல சோடா கடை, லெஃப்ட்ல வாங்க சம்பந்திங்களா, வாங்க வந்து மாப்பிள்ளை வீட்டை சுத்தி பாருங்க. பழைய கருப்பு டெலிபோனு, உலக உருண்டை, சுடாத அரடசன் துப்பாக்கி, அட்டாச் பாத்ரூமோட ஜெயில் இருக்குது. வந்து சுத்தி பாருங்க. எவன்டல அட்ரஸ் கேட்ட? நம்மள வாய் நிறைய வாங்க வாங்கன்னு கூப்பிடுதாருல, அந்த போலீஸ் கேட்ட தான் கேட்டேன். யாரு அவன்ட்டியா? ஆமால மாப்பிள்ள, உங்களை பார்க்க சம்பந்தி வீட்டுக்காரங்களா வந்திருக்காங்க. வந்து அந்த கண்கொள்ளா காட்சி கொஞ்சம் பாருங்க. எஸ்கேப். ஏய் வெயிலுக்கு பயந்து எல்லாரும் எடுப்பட விட விட்டியல. வாடா. ஒல்லியா இருக்கவங்களா ரைட்ல போ. குண்டா இருக்கவங்களா லெஃப்ட்ல போ. ஓகே சார். ஃபிட்டா இருக்கவங்களா ஏன் கூட வா. ஒரு பைய கூட வரல. என்னது எல்லாரும் ஒரே பரபரப்பா வந்தாங்க, இப்ப யாரையும் காணோம். ஒருவேளை போயிட்டாங்களோ? அப்ப நம்ம என்ன பண்ணலாம்? மறுபடியும் பரபரப்பா உள்ள ஓடிடுவோம். ஓடிடலாம். ஓடியா எல்லாம் பக்கிட்டு ஓட போல. டேய் நிடா துப்பாக்கி பார்த்து பயப்பறானா பாரு. என்ன ஒஸ்தி உறைஞ்சு போய் நிக்குது? ஆப்போசிட் பார்ட்டி எதனா பயங்கரமான ஆயத்தை காமிச்சு மிரட்டுறாங்களோ? இன்சே என்னல மாட்டானுவல? டக்குன்னு மாட்டுறது அதுனா ஜாக்கெட் ஊக்கா? அவனுக்கு வேனில்சன் படத்துல வர பேய் மாதிரி பறந்து போயிட்டு இருக்கானுங்க. காலு கீழே சுட சொல்லல. காலு கீழனா எங்க தரையிலையா? சரி நீங்க அந்த பக்கம் என்கவுண்டர் போடுங்க, நான் இந்த பக்கம் போடுறேன். ஏன்னா பாடி விடுதான்னு பாப்போம். ஏய் நில்றா. தெருப்புற போலீஸ்காரனுவளுக்கும் களவாணி பயல்களுக்கும் ஒரே துரத்தலும் ஓட்டமுமா கிடக்கு. துப்பாக்கி சூடு வேற நடக்கு. கதவை கொண்டி போட்டுட்டு கலட்டி மாட்டக்கூடாதா? உன்ன மாதிரி ஒரு பப்பாளி பப்ளிக்கு ஏதாவது ஒரு ஆபத்துனா இந்த காவல்துறையோட மனசு என்ன பாடுபடும் தெரியுமா? ஆமா, கல்யாணம் ஆயிட்டா? இல்ல. தனியாவா இருக்க? இல்ல. உறவு? அப்பா கூட இருக்காரு. அப்பா இருக்கட்டும். அப்பா என்ன பண்ணுதாரு? தூங்குதாரு. தூங்கட்டும். இந்த முழிச்சிருக்க நேரத்துல ஏதாவது மாப்பிள்ளை பார்க்காரா? இல்ல. நல்லப்பா, நல்ல வேலைப்பா. உன் தைரியத்தை நான் வியக்க. இந்த காவல்துறை தன்னோட கடமையை செய்ய கிளம்புது. எட்டாம் இடத்தில் சுக்கிரன் உச்சத்தில் இருக்கும் பொழுது மச்சத்தில் சார் இன்னைக்கு பேட்டா. தேங்க்யூ சார்.
கொலுசை இடுப்புல மாட்டின்னு இருக்கா. தேவதைகள் வானத்தில் பறந்து வரும். இது என்ன தெருவில் நடந்து வருகிறது? நசுங்கி போன வாயை வச்சுக்கின்னு நான் முத்துக்குமார் மாதிரி கவிதை பேசுறேன். சாரி சார், அவங்கள தேவதைன்னு தெரியாம சொல்லிட்டேன். இது போதை போட போதே. கங்க்ராச்சுலேஷன். ஒரு நல்ல நல்ல குடிமகளை தான் உங்க வாழ்க்கை துணையா தேர்ந்தெடுத்திருக்கீங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் மார்கழி மாசத்துல வாச தெளிச்சு கோலம் போடுறாங்களோ இல்லையோ, குளிருக்கு அடக்கமா ஒரு கட்டிங் போடுவாங்க. கதகதப்பா இருக்கும். இந்த மாதிரி கலாச்சார சீரழிகளை பார்க்கும்போது அதை கட்டி காக்கணும்னு உங்களுக்கு தோணுமில்ல? இந்த மாதிரி வளமான செழிப்பான நாட்டுக்கட்டை இது நாட்டோட பரிபாலனங்களை பாதுகாக்கணும்னு உங்க நெஞ்சு துடிக்குது இல்ல? ஏட்டையா, அது எப்படி கோர்வையா கரெக்டா பேசுறியா? கோத்துறியா? எவம்புல அது தண்ணியில இருக்க மேல தண்ணி ஊத்துங்க அல்ல. நீ அப்பல நெடுவாளி நெடுவாளி ஏண்டி தண்ணியை ஊத்துன பாகல இறங்கிட்டு. என் சரக கொடுங்க. இதுல தண்ணி நிறைய ஊத்திக்கிறேன். எவனா மோத்தம் முன்னுது? நெடுவாளி விடுறி கைய. நெடுவாளி ஒரு குவார்டர் வாங்கி குடி. யார் யாவன் பாறாங்களுக்கு பனின் போட்டா மாதிரி? வாடாங்க போலீஸ். ரைட்ல போலீஸ். நீ பாப்புல கள்ள சாராய் கிடைக்கும். கவர்மெண்ட் நடத்துற ஒயின் ஷாப்புக்கு வித்தியாசம் தெரியாத குடிகாரனா இருக்கா? கம்ப்ளைண்ட் கொடு. என்ன பிரச்சனை பண்ணா? எதா இருந்தாலும் பரவாயில்ல, இந்த காவல்துறை யார் என்ன தப்பு செஞ்சாலும் தண்டிக்காம விடாது. யாரா? எங்க அப்பா. அந்த பொண்ணை பார்த்தா கோவப்பட மாதிரி இருக்கு, இவனை பார்த்தா கொளுத்தி போட்ட கொட்டாங்குச்சி மாதிரி இருக்கா. இவனுக்கு இப்படி ஒரு பொண்ணா? ஒருவேளை கீழே கிடந்த குழந்தைய தூக்கி வளர்த்துருப்பானோ? உங்க இன்விகேஷன் செக்ஸ் கரெக்டா இருக்கு. செக்ஸா? பேக்ல போ. ஏதோ ஒன்று நடுவாளின்னு நானே. அப்படின்னா என்ன அர்த்தம்? தெரியாது. தெரியாதுன்னு அர்த்தமோ? அர்த்தம் தெரியாதுன்னு சொன்னேன். இருக்கட்டும். போதையில கிடக்குது அப்பனுக்கு போதை ஏத்துத மாதிரி ஒரு பொண்ணு. இம்பிட்டு அழகான ஒரு பொண்ணுக்கு இப்படி கேவலமான ஒரு அப்பனா நம்ப முடியல. நம்பிதான் அவனை இன்சே. ஊர்ல உள்ள கிளியில பூரா பெரும்பாலும் இந்த மாதிரி குரங்கு தான் பெத்து போடுதுங்க. நீங்க குரங்குன்னு சொன்ன உடனே உங்க மாமியார் பத்தி கேட்பாருன்னா நான் நினைச்சேன் காமெடி. கோவம் வரா மாதிரிலாம் காமெடி பண்ண கூடாது. போ. ஒஸ்தி வேலை வந்துட்டான். பணத்தை வாங்கிட்டு திரும்ப கூப்பிடுதான். வந்துட்டான். கலெக்டர்னா தளபதி படத்துல வர அரவிந்த் சாமி மாதிரி இருப்பான்னு பார்த்தா இவன் அருணாகயிறு விக்கிற மாதிரி இருக்கான். கரெக்ட்ல. வா. சார் கையை உள்ள விட்டு நோண்டாதீங்க, பிரியாணி கெட்டு போயிடும். பிரியாணியா? ஆமா சார், எண்ணி 10 போட்டில் தான் வாங்கியிருக்கோம். போன தடவை வேற பிரியாணியில முட்டை இல்லைன்னு அந்த 8 3 நாளா மூஞ்சி தூக்கி வச்சு நான். பணம் எங்கயா இருக்கு சார், பத்திரமா இருக்கு. இது எங்களுக்கு பிடிச்சது. இது நாங்க பிடிச்சது 10,060. என்ன இம்புட்டு தான் இருக்கு? வேணா கொடுங்க சார், பிச்சைக்காரன்ட்ட கொடுத்து கை நிறைய சில்லறையா மாத்தறோம். என்ன விளையாடுறீங்க? 75 லட்சம்னு சொன்னானே. எவன் சார் சொன்னது? அது வந்து அது இன்ஃபார்மர் சொன்னான். அதே இன்ஃபார்மர் தான் சார் என்கிட்டயும் சொன்னா. நாங்களும் சந்தோஷமா போய் பிடிக்கலாம் தான் சார் நினைச்சோம். அந்த அமௌண்ட்டை பிடிச்சி மெடலை வாங்கி நெஞ்சில குத்தலான்னு பார்த்தா அவன் முதுகுல குத்திட்டான் சார். இதே மாதிரி தான் சார். ஆன் த ஸ்பாட்ல இத்தினூண்டு அமௌண்ட்டை பார்த்த உடனே எங்க மூஞ்ச உங்க மூஞ்ச மாதிரி சாணியில செருப்ப முக்கி அடிச்ச மாதிரி ஆயிடுச்சு. பிடிச்ச பணம் 10 ரூபாயா இருந்தாலும் கலெக்டர் கிட்ட கொண்டாந்து கொடுக்க வேண்டியது எங்களுடைய கடமை சார். ஆமா சார், கவர்மெண்ட் காசை கையில வச்சுக்கிறது ஜெட்டி போடாம லுங்கிக்குள்ள பீர் பாட்டில சொருகின மாதிரி எப்போ ஒழுகின்னு போகனே தெரியாது. இப்பதான் சார் நிம்மதியா இருக்கு. அப்ப நாங்க உத்தரவு வாங்கிட்டுங்களா? சார் அதை தொடாதீங்க சார். ஏயா ஒரு புள்ளி விவரத்தை மறந்துட்டோம். செக் போஸ்ட்டை உடைச்சது ஒரு 2300, டீசல் ஒரு 1500, ஆஸ்பத்திரிக்கு ஒரு 3500, பேட்டான் பிரியாணி 2759, ஆக மொத்தம் 10,089 ரூபா. பேலன்ஸ் ரூபாய் ஆயிக்கிட்டே இருக்கு சார். இந்த ₹1 நீங்க கவர்மெண்ட்ல ஒப்படைப்பீங்களோ இல்ல கார்பெண்டர் மாதிரி உங்க காதல வச்சுப்பீங்களோ உங்க விருப்பம் சார். நாங்க வரோம் சார். பிரியாணி ஊசி போன மாதிரி இருக்குல்ல? போடல. இந்த சார் போலீஸ். அவர் ஏன் அடிக்கிய? ஏன் அடிக்கோமா? யோ 113. எஸ் சார். உங்க அப்பா புல் போதையில அடகடையில போய் செருப்பை கழட்டி வச்சுட்டு காசை கொடு செட்டை டார்ச்சர் பண்ணிருக்காரு. அதனால செட் ஊரை விட்டே ஓடிட்டான். 710. எஸ் சார். உங்க அப்பா ரோட் ரோல் முன்னாடி தலையை வச்சு படுத்து மறியல் பண்ணிருக்கான். எதுக்கு?
விடிய விடிய டாஸ்மாக் கடையை திறந்து வைக்க சொல்லு. அது மட்டும் இல்ல, ஸ்கூலுக்கு போற குழந்தைங்கல இருந்து பிஸ்கெட்லாம் புடிங்கி சாப்பிட்டு வழிபறி பண்ணியிருக்கான். ஏய் என் மூஞ்ச பார்த்தா வழிபறி பண்ணதவ மாதிரி தெரியுது. பின்ன உன் மூஞ்ச பார்த்தா பிளாக்பெரி ஓனர் மாதிரியா தெரியுது? எந்த கேஸ் போட்டாலும் 10 பொறுத்துக்கும் பக்காவா பொருந்தோம். அப்படி ஒரு மூஞ்சி. இந்த மாதிரி பொய் கேஸ போட்டு மக்க மத்தியில இருக்கிற என் செல்வாக்க சரிக்க பாக்கியாலே. பெரிய அண்ணா சாரு, இவரோட செல்வாக்க நாங்க சரிக்க பாக்குறோம். போதையில நீ தாண்டா ரோட்ல சரிஞ்சு கிடந்த. இங்க பாருங்க, எங்க அப்பா எந்த தப்பு பண்ணிருக்க மாட்டாரு. ஆமாம்ல. தயவு செஞ்சு அவரை விட்டுருங்க. ஏன் இன்ச இந்த பொண்ணுங்களுக்கு காப்பி போட வருதோ இல்லையோ, ஆனா கண்ணுல இருந்து தண்ணி மட்டும் டக்கு டக்குன்னு வந்துருது. நிறுத்தமுல்ல. இப்ப எதுக்கு அழுவுத? கண்ணதோட முதல்ல. ஐயோ பாத்து, கண்ணு சுள்ளிக்க போகுது. இப்ப என்ன உங்க அப்பா விடணும் அப்படித்தானே? இந்த காவல்துறை யாரா இருந்தாலும் எதையாவது வாங்கிட்டு தான் விடும். பலவித பரிபாலனங்களோட நீ வந்து கேட்க, உங்ககிட்ட வாங்கிறதுக்கு அப்படி என்ன இருக்கு? சரி நீ சிரி, நான் அவனை விட்டுருதேன். ஏய், உன்னை சிரிக்க தானே சொன்னேன், என் கூட சேர்ந்து டூயட்டா ஆட சொன்னேன். ஏய் கான்ஸ்டேபிள்ஸ், இந்த பொண்ணை யார் சிரிக்க வைக்கலோ அவங்களுக்கு 1000 ரூபா. 1000 ரூபாவா? அம்மாடி. வெளியே போய் 5க்கு 10க்கு அழிவீங்கல்ல, ஸ்டேஷன்ல 1000 ரூபாய் கொடுக்குறாராம். போங்க. சிரி 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 சிரி. அப்படியே அவனை கிருஷ்ணாவில் ஊத்தி ஏறி பல்லு வளர்க்காம அந்த பொண்ணு கிட்ட போயிட்டு சிரி சிரி சிரின்னு அது பாரு டம் கட்டி நிக்குது மூச்சு விடாம. நெக்ஸ்ட். பச்சை கிளி. ஏன் பச்சையா இருக்கு சொல்லு? தெரியல. நான் சொல்றேன். ஏன்னா அதை யாருமே வேக வைக்கல. டேய் பேக்ல வா. இந்த பத்திரிகையில கடி ஜோக் எழுதி 10 ரூபா பரிசு வாங்கி வந்தா இன்சு. நீங்க உத்தரவு கொடுத்தீங்கன்னா You may proceed. குடிச்சிட்டு நடக்கிறதுல பல வெரைட்டிஸ் இருக்கு. முதல்ல கோட்டை அடிச்சிட்டு நடக்கிறது எப்படின்னு காட்டுறேன். அது கரெக்டா இருக்குதா? இப்ப அடுத்தது புல்லு. நீ நில்லு. கோவம் வரா மாதிரி காமெடி பண்ணதான் உனக்கு பல தடவை சொல்லியிருக்கிறேன். இதை தாண்டா டெய்லி குஸ்ட் அவன் வீட்டில் பண்ணிட்டு இருக்கான். இது காமெடி. ஏய் நெடுவாளினா உடும்பு, என் மவ மனசு இரும்பு. நான் பாடினா மவ சிரிப்பா. செண்பகமே செண்பகமே தென்பொதிகை சந்தானமே. என்ன கலாய்கிறாராமா? இது ராமராஜன் பாடின மாதிரி இல்ல, அந்த மாடே பாடின மாதிரி இருக்குது. நெடுவாளி சிரிப்புள்ள உடும்பு மாதிரி புடிவாதம் பிடிக்காதுல. அப்பன் சொல்லுதான் இல்ல. ஏய் நெடுவாளி, 1000 ரூபா கிடைக்கும் 16 கோட்டு. அட சிரிப்புள்ள. ஏய் இன்ஸ்பெக்டர், என்ன மாதிரியே பேசி அசத்தி விட்ட. சிரிச்சிட்டா. ஏய் குழியில தொல்லாரு. அந்த கண்ட்ரோல குடிக்காதவங்கள. ஏய் கன்றாவி சொல்லாத, தமிழ்நாடு கொந்தளிக்கும். ஏய் விடு, எடுக்க முடியல. விடு. ஐயோ ட்ரெயின். ட்ரெயின். நான் ட்ரெயின்ல தலை வச்சு சாவு பண்ணேன். தலையில விடு, தலை உள்ள விடு. ஏய் விடு. போடி போடி. முடியாது. ஐயோ நெடுவாளி, நீ பணம் தரலன்னா கோட்டருக்காக மிகப்பெரிய ரயில் மறியல் பண்ணுவேன். நெடுவாளி, பணம் தருவியா மாட்டியா? இந்த மாதிரி நாடகத்தை நான் நிறைய தடவை பார்த்து சலிச்சிட்டேன். எந்திப்பா. ஏய். அடுத்த வண்டி வர போகுது. எந்திப்பா. இப்போ நான் மினிஸ்டர் பார்க்கத்தான் சென்னை கிளம்பிட்டு இருக்கேன். சொல்லு. 10 மணிக்கு வாங்க, ஸ்டேஷன் வரைக்கும் வண்டியில பேசிக்கிட்டே போவோம். ஹலோ, என்ன டேனியல், எங்கன்னு இருக்க? நான் ரயில்வே ஸ்டேஷனுக்கு போய்கிட்டு இருக்கேன். நீ எங்கன்னு இருக்க? நானும் ரயில்வே ஸ்டேஷன்ல தான் இருக்கேன். உன் எதிரியோட உசுறு என் விரல் நுனியில இருக்கு. நீ போகும்போது அவன் பாடியை பார்த்துட்டு. ரொம்ப சந்தோஷம். சொன்னது சரியா செய்யும். ஏய் புள்ள, இதே போல அலையறியே. எவனோ சுறாயின்ஸே போட்டு யாருன்னு வந்து பாப்போம். அந்த பொறாம்பர் கோட்டர் வாங்க. அப்படியே ஃபுல்லா வாங்கிட்டு அது தொட்டுக்க கொஞ்சம் ஊறுகாக வாங்கிக்கடா. தலையில எவ்வளோ சுட்டாம் போல இருக்குதுடா. ஆத்தாடி.
வீக் மினிஸ்டர் இங்க பிரச்சாரத்துக்கு வரதால தங்குது பத்திர டீட்டெயில் வேணும். பாருங்க சார், பப்ளிக் பிளேஸ்ல இப்படி காட்டு மீனாண்டி தரமா நடந்துக்கிறான். வேண்டாம். ஹலோ வேலு, என்ன பண்ணுதியா? ஸ்டாப் இட். நான் கேக்கம்ல. யார் இது? என்ன பண்ணுதியா? ஏய் யாரியா? வேண்டாம். வேலு, நான் கேட்டே இருக்கேன், பேசாம இருக்கியா? வேண்டாம். வேலு, ஒரு கமிஷனர் ஸ்டாப் இட் கத்துதே. மரியாதை இல்லாம என் கண்ணு முன்னாடி எப்படி ஒரு காரியத்தை பண்ணிருக்க நீ? உங்களுக்கு நான் மரியாதை கொடுக்க நினைச்சிருந்தா ஒரே செகண்ட்ல நாம எல்லாரும் சேர்ந்து நம்ம வேட்பாளர் பாக்ஸர் டேனியலுக்கு இறுதி மரியாதை செலுத்த வேண்டிய நிலைமை வந்திருக்கும் சார். என்னையா சொல்லுது நீ? இவன் பேரு வடகரையான், ஊரு பாளையங்கோட்டை. சாருக்கு இவனுக்கு 6 வருஷம் பாக. இது ஊருக்கே தெரியும். என்ன மிஸ்டர் சங்கரலிங்கம்? இவன் மேல மர்டர், சீட்டிங், மர்டர் அட்டெம்ப்ட்னு மொத்தம் 18 கேஸ் இருக்கு. அதுல 2 சாரை கொலை பண்ண முயற்சி பண்ணது. என்ன மிஸ்டர் சங்கரலிங்கம்? சார் ரயில்வே ஸ்டேஷனுக்கு வராருன்னு தெரிஞ்சு அவரை போட்டு தள்ளதுக்காக பதுங்கி இருந்தான். நான் முந்திக்கிட்டேன். இப்ப சொல்லுங்க சார், நான் பண்ணது தப்பா? நோ வேலு, ரொம்ப திறமையா செயல்பட்டு டிபார்ட்மெண்டோட மானத்தை காப்பாத்திருக்கியா? இன்னொரு மேட்ரு சார், எவனுக்கு எவன் எதிரி, எவனை ஏவி எவனை கொல்லுவான்னு சொல்லவே முடியாத சூழ்நிலையில இந்த ஊரு கிடக்கு. இவன் மட்டும் இல்ல சார், இவனோட ஆளுக எங்க வேணாலும் எந்த வேஷத்துல வேணாலும் இருக்கலாம். ஏன் இந்த கூட்டத்துல கூட இருக்கலாம். எதுக்கும் இவனுவ துணியெல்லாம் உருவி தரவா செக் பண்ண சொல்லுங்க சார். ஏம்னா இவனுவ வெப்பன் ஏதாவது வச்சிருப்பானுவ. போலீஸ்னா துருவி தானே கேட்கும். இவன் உருவிங்க. எல்லாத்தையும் செக் பண்ணீங்க. கருப்பசாமி நம்பி வைக்க, வெடிச்சிடாம பாத்துக்க. பாவம், ஆசையா ரயில்வே ஸ்டேஷனுக்கு என்னோட பாடி கிடைக்கணும் வந்திருப்பல. சந்தேகம் வரக்கூடாதுன்னு என்ன கொல்லதுக்காக நீ உன் எதிரிய நண்பனாக்கிட்ட, நான் அவனை பணமாக்கிட்டேன். நீ ஆடுத ஆட்டம், போடுத திட்டம், எல்லாத்துக்கும் பதிலடி கொடுத்துக்கிட்டே இருப்பேன். முதலே சொல்லியிருக்கோம்ல, நான் கண்ணாடி மாதிரில அடிச்சா அடிப்பேன், மிதிச்சா மிதிப்பேன். என்ன போட்டு தள்ளணும்னு நினைச்சாலே போட்டு தள்ளிடுவேன். சாதாரண வேலை இல்லைல்ல, ஒஸ்தி வேலை. இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசுறேன், கொண்டே போடுவேன். சுட்டே விடுவேன்.